வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா யூடியூப் அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? மாப்பிள்ளை எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும், மாப்பிள்ளை எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஊர் மாதிரி அப்படி சொல்றியா? ஒரு இடத்துல உட்காருங்கப்பா, என்னால் முடியல. எனிவேஸ், ஸோ வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். என்னடா போன வீடியோவில் ரொம்ப உற்சாகமாக ஜாலியாக இருந்தே, இந்த வீடியோவில் என்ன டொயங்கின்னு உட்காந்துருக்கேன் நீங்கள் கேட்கலாம். வீடியோ டாபிக் அந்த மாதிரி. ஸோ வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். உங்கள் வாழ்க்கையில் அச்சோ என்னப்பா இவ்வளோ தப்பான முடிவுகளாக எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நீங்கள் மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஜஸ்ட் ரிமெம்பர் தட் சத்யா எக்ஸிஸ்ட். This is my story of how I spent 70 fucking thousand on something which went completely useless. ஸோ போன வீடியோவில் மென்ஷன் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்நாக் எடுத்துட்டு உட்காருங்க, சோகா கதையை கதை கேட்க ரெடியாடா. இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சதுன்னா, சீரியஸா கேட்கிறேன், இந்த டேண்ட்ரஃப் பிரச்சனைக்கு தான் ஒரு தீர்வு சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. நான் முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரி தான் இன்னும் அந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை, பல மண்டை பிரச்சனைகள் போல போகாத டாக்டர்ல வந்துட்டு என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஃபேக்டரா இருந்திருக்கு. never thought I would say this, but matter என்னன்னா, எனக்கு வந்துட்டு இந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை கடந்த ஒரு 6 வருஷமா இருக்கு. போகவே போகாது. ஒரு நாள் தாங்கும், 2வது நாள் திருப்பி வந்து சரி வர 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 கொஞ்சம் சீரியஸா போக ஆரம்பிச்சிருச்சு. மண்டெல்லாம் பக்கா ஒரு மாதிரி இந்த ஸ்கேல்ப்ல ஃபிளேக்ஸா கொட்டும்ல, அந்த மாதிரி வர ஆரம்பிச்சோம். என்னடா இது பேய், என்னடா பேய் கதையாகுதுன்ற மாதிரி எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலையை குளிச்சுட்டு தானே இருக்கும், கிளீன் பண்ணிட்டு தானே இருக்கும், ஆனாலும் வந்துகிட்டே இருக்கேன்னு ஒரு பீதி. ஸோ இது போக வைக்கிறதுக்காக நான் போடாத மருந்து இல்ல, பண்ணாத ரெமெடி இல்ல, பார்க்காத டாக்டர் இல்ல, எதுவும் கேட்கற மாதிரி தெரியல. அது ஒரு டெம்பரரியா இருக்கும். ஒரு வாரம் நல்லா போற மாதிரி போகும், ஆனா வந்துட்டு டேண்ட்ரஃப் திருப்பி வந்துடும். அதுதான் மேட்ரு. அதுக்கப்புறம் வீட்டுல என்ன சொன்னாங்க, இது போற மாதிரி தெரியல, சித்த மருத்துவம் பார்ப்போம், அதாவது இந்த நேச்சுரல், அது என்ன சொல்லுவாங்க, ஆயுர்வேதா, சித்த மருத்துவம் போலான்னு சொல்லிட்டு சித்த மருத்துவம் பண்ற இடத்துக்கு போனோம். அங்க என்ன சொல்லிட்டாங்க, சித்தா மருந்து விட்டீங்கன்னா வந்துட்டு கறி சாப்பிடக்கூடாது. சர்டிஃபைடு மீட் லவர். கறினா அவ்வளோ இஷ்டம். வாரத்துல ஒரு நாளாவது சாப்பிடணும்னு நினைப்பேன் நானு. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு 2 மாசத்துக்கு நீங்க மருந்து எடுத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு நீங்க ரொம்ப சாப்பிடக்கூடாது. 2 மாசமோ 1 மாசமோ ஞாபகம் இல்ல, மருந்து எடுத்தேன், சாப்பிடல. சரி, இந்த தியாகங்கள்லாம் வந்துட்டு ஒரு நல்ல காசுக்காக தானே, மண்டை சரியா போனா பரவாயில்ல அந்த ஒரு தைரியத்துல சரி ஓகே இவங்க சொன்னா சரியா தான் இருக்கும், நம்ம ஆயுர்வேத மருந்து எடுப்போம். இது எப்போ எடுத்தேன் இருக்கும், ஒரு 3-4 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன், தெரியல. எடுத்தேன், சரியார மாதிரி போய் திருப்பி வர ஆரம்பிச்சிருச்சு. சோ அங்க ஆயுர்வேதாலையும் என் நம்பிக்கை உடைந்து விட்டது. வீட்டிலே செய்யறது என்னென்னோ பண்ணி பார்த்துட்டேன். இந்த குளிக்கிறதுக்கு முன்னாடி சீப்பு இதெல்லாம் வச்சு நல்லா கிளீன் பண்ணி மசாஜ் எல்லாம் பண்ணி ஏதோ பண்ணுவாங்க. சோத்துல போடுற எல்லா தலையில போட்டு ஊற வச்சு குளிச்சு இழிச்சு எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். ஏதோ ஒரு ஆண்டி உட்காந்து பேசி நடப்பாங்க, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தலையில டேண்ட்ரஃப் இருக்கா, கவலை வேண்டாம், அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வச்சு பிரியாணியே பண்ணலாம். தயிர், எலுமிச்சம்பழம், லவங்கம், என்னென்னோ போட்டு தேய்ச்சி பார்த்தாச்சு. வீட்லயே உட்காந்து எதனா ஹோம் ரெமடிஸ் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தா அதுவும் கேட்க மாட்டேன்ருச்சு. ஃபைனல் பாஸ். கொஞ்சம் கொஞ்சமா இவ்வளவு செலவு பண்ணிட்டோம், இந்த இடத்துக்கு போனா கண்டிப்பா சரியாயிடும்னு நினைக்கிறோம், பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போனோம். அங்கதான் கதை ஆரம்பிக்குது. என்ன இடம் என்ன இதுன்னு நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. நான் என்ன நினைச்சேன், இஞ்சி பழம் 10,000 ஆகும், 10,000 பெரிய அமௌண்ட் தான். நான் வந்து சரி ஓகே 10,000 ஆனா ஆகும், சரி பல வருஷமா இவங்க விளம்பரத்துல பாத்துக்கிட்டு இருக்கமே, போவோம் ட்ரை பண்ணி பாப்போம் என்னதான் ஆயிடுது. என்னன்னோ பண்ணி பார்த்துட்டு சரியாகல, இந்த இடத்துக்கு நம்ம போகல. மேட்டர் என்னன்னா, போயிட்டேன், 10,000 செலவாகும் நினைச்சிட்டு போயிட்டேன். எப்படி இருக்கீங்க? என்ன இருக்குங்க, என்ன பிரச்சனை? டாக்டர் மண்டையில டேண்ட்ரஃப் வருது டாக்டர், நீங்க இந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா சரியா போயிடும், நாங்க வேற இருந்து
அங்க வேர்ல இருந்து சரி பண்ணிடுவோம், நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம், 100% போயிடும். உங்களுக்கு சில பல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும், சில பல கிட்ஸ் இருக்கும், சரியா போயிடும். இதெல்லாம் சொன்னாங்க. நானும் வந்துட்டு அப்பா என்னமா பேசுறேன் என்னமா பேசுறேன்டா, நானும் பேசலாம் கேட்டுட்டு அப்பா நல்லா ஒரு மோட்டிவேட்டடா இருந்தேன். அப்பாடா போயிடும் கடைசியில. ஏன்னா எனக்கு இட் பிகேம் டிப்ரெசிங். என் வீட்டுல பார்த்துட்டு பயந்துட்டாங்க. கொட்டை கொட்டை பனித்துளி மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கு. ஒரு இடத்துல நீ சுரண்டா அது கிளீன் ஆகணும்ல. இன்ஃபினிட்டி டாண்ட்ரஃப் கிளிச்சுங்கிற மாதிரி போட்டு சுரண்டா வந்துகிட்டே இருக்கு. என்னடா எப்படின்னா அது ஒரு கான்ஃபிடென்ட் பிரேக்கிங் ஃபேக்டராகி மாறிடுச்சு. நம்ம ஒரு புண்டைக்கும் லாய்க் இல்ல, சரி புண்டைக்காவது லாய்க் ஆகலாம்னு பார்த்தா அதுவும் சொட்டையாயிருமோ டாண்ட்ரஃப் வந்துருச்சு அப்படின்ற ஒரு பயத்துல உடஞ்சிருச்சு மொத்தமா என் கான்ஃபிடென்ட். சரி போயிடணும் போச்சு. ஐயோ இன்னும் கொஞ்ச நாள்ல சொட்டையாயிரும். ஏன்னா டெக்னிக்கலி டாண்ட்ரஃப் காசஸ் ஹேர் ஃபால்ல. ஸோ ஆனா சரியா போயிரும் போல் இருக்கு அப்படின்னு நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கும்போது I'm telling the meaning மாமே அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்க பேக்கேஜ். என்ன சொல்லுங்க டாக்டர், பேக்கேஜ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு 5 to 6 செஷன்ஸ் இருக்கும். 15 days ஒன்ஸ் நீங்க இங்க வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஒவ்வொரு செஷனுக்கும் ட்ரீட்மெண்ட் மாறும். இதெல்லாம் மொத்தமா சேர்த்து only 55,000. நான் சரியா கேட்கல நினைக்கிறேன். இவ்வளவு only 55,000. நான் பாக்குறேன் எங்க அம்மாவை. என்னப்பா 10,000 இருக்குன்னு நினைச்சு வந்தோமே. சரி கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவு செலவு பண்ணிட்டோம், இஎம்ஐல கட்டியாவது நம்ம வந்துட்டு இதை சரி பண்ணிடலாம். இவங்க வேற சொல்றாங்கல்ல 100% போயிடும், ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் போயிடும் சொல்லிட்டு. 100% ஒர்க்கிங், வெரி குட் டுட்டோரியல். ஆளு ரெடியா வச்சிருக்காங்க ஏஜென்ட் எல்லாம். எங்களால ஃபுல்லா பே பண்ண முடியாதுங்க, இந்த மாதிரி மந்த்லி பே பண்ற மாதிரி பண்ணிக்கலாம் நான் சொன்னேன். ஹலோ இது வந்துட்டேன். உங்களே எல்லாமே டக்கு 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 டக்குன்னு இந்த லோன் இது பண்றதுக்கு லைக் மந்த்லி பே பண்றதுக்கு எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி. சரி ஓகே 55,000 தானே போயிட்டு போகுது. ஏன்னா அவங்க இதெல்லாம் பண்ணி காமிச்சானுங்க, அந்த ஏதோ ஜூம் பண்ணி தலையில என்னென்ன வாழுது ஒரு பயம் ஊத்தி விட்டாங்க. இது பாருங்க எவ்வளவு இருக்கு பாத்தியா, ஒழுங்கா சாப்பிடலன்னா புடிச்சு கொடுத்துருவாரு, குழந்தைய பூச்செடி கட்டுறாங்க. நல்லா ஜூம் பண்ணி காமிச்சு எனக்கு பயம் வந்துருச்சு. அது சொல்லி அவங்க வந்து ஆறுதலா ஒன்னும் கவலைப்படாதீங்க, 100% சரிங்க மேடம். சரி அதெல்லாம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் சார் நீங்க மந்த்லி பே பண்றீங்க ஓகே, பட் நீங்க வந்துட்டு உங்களுக்கு 15 days ஒன்ஸ் தான் உங்களுக்கு செஷன் இருக்கும். பட் நீங்க வீட்லயே நாங்க தர கிட்ட வச்சு நீங்களே வந்துட்டு உங்களோட ஸ்கேல்பை வந்துட்டு மசாஜ் பண்ணி அந்த நாங்க தர ஷாம்பூல தான் குளிக்கணும், வேற எந்த ஷாம்பூ நீங்க போடக்கூடாது. நாங்க ஒரு கிட் தருவோம், அதுலயே உங்களுக்கு ஷாம்பூ, ஆயில், சீரம் எல்லாம் சேர்ந்து வந்துடும். மேடம் கிட் எவ்வளவு மேடம்? சார் கிட் வந்துட்டு நீங்க 3 கிட் யூஸ் பண்ணலாம் சார். ஒரு கிட் வந்துட்டு 9,900. கழுத போயிட்டு போகுது. இருக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணி ஓகே மேடம் 3 கிட்ட எவ்வளவு கொடுத்தாங்க. ஒரு கிட்ட 9,000 சம்திங் தான் நினைக்கிறேன், அரௌண்ட் 7,000 9,000 தெரியல, பட் அந்த ரேஞ்ச் தான். சரின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி ஈஸி இது பண்ணியாச்சு, டாக்குமெண்ட் எல்லாம் பண்ணியாச்சு, ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சிச்சு. போட்டாங்க பிளான போட்டாங்க, 70,000க்கு போட்டானுங்க பில்லு. எனக்கு தூக்கி வாரி போட்டாலும் ஒரு நம்பிக்கை, ஓகே அட்லீஸ்ட் ஓகே ஆக மாட்டேன். ஃபர்ஸ்ட் செஷன் போட்டாங்க, அருமையா இருந்துச்சு. நல்லா மசாஜ் எல்லாம் அக்கா எல்லாம் மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டாங்க. நான் கேட்டேன் அக்கா போயிரும்லக்கா, அதெல்லாம் போயிருப்பா டோன்ட் வரி. நானும் ஒவ்வொரு வாட்டி அக்கா ஒரு டிஃபரன்ஸ் தெரியுதாக்கா ஒவ்வொரு செஷனுக்கும். தம்பி தெரியும் தம்பி, அருமையா இருக்கு தம்பி, இதமா பண்ணீங்கன்னா சூப்பரா போடும், வீட்டுல என்னால கரெக்டா போடுறீங்களா? போடுறேங்க்கா. இந்த மாதிரி டெடிகேட்டடா நான் இருந்ததே கிடையாது. ஏன்னா டாண்ட்ரஃப்க்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஃபுட், லைஃப் ஸ்டைல் எல்லாமே பார்க்கணும். எப்பவுமே ஒரு கேர்லெஸ்ஸா இருந்தவன் 70,000 ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் ஒரே காரணத்துக்காக அப்படி இருந்தேன். பெருசா ஜங்க் எதுவுமே திங்கல அந்த பீரியட் ஆஃப் டைம்ல. கரெக்டா தூங்கி எழுஞ்சிக்கிறது, அப்பப்ப எக்ஸசைஸ் பண்ணுவேன், அது இதுன்னு ஒரு பயங்கரமா இருந்தேன் நானு. அப்புறம் நம்ம மேல திருப்பிடக்கூடாது ப்ரோ, நாங்க நல்லா பண்ணோம், அதனால அதெல்லாம் எல்லாமே பக்காவா பண்ணேன், அருமையா பண்ணேன். 5வது செஷன் வந்துச்சு, 5 வந்து நல்லா பண்ணாங்க. என்னென்னவோ தடவி ஏதோ லைட் எல்லாம் வச்சானுங்க, எல்லாம் பண்ணானுங்க. ஓகே முடிச்சுட்டு போறேன், இதுக்கப்புறம் நீங்க வர வேண்டாம், கிட்ட கண்டினியூஸா ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு வந்துட்டு 100% ரிசல்ட் கிடைக்கும். கிட்ட வந்துட்டு கண்டினியூஸா அவங்க கொடுத்த 3 கிட்ட வந்துட்டு கடைசி கிட்ட இருக்கப்ப என்கிட்ட அதை ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க, சரியா போயிடும். அதுக்கப்புறம் அவங்க நேரில் போக வேண்டிய வேலையே கிடையாது. அதுக்கப்புறம் மை டாண்ட்ரஃப் ஷுட் பி கியூர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லி தான் வாங்கினாங்க காசு. 2 நாள் போச்சு, கிட்ட யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். 3வது நாள் இப்படி தேய்க்கிறேன், பொட்ட ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமா.
மேட்ரு என்னன்னா அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற வரைக்கும் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கும்போது எந்த எதுவுமே வரல. அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு பேக் டு வேற தலைக்கு குளிச்சு அடுத்த நாளே வர ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமா டேண்ட்ரஃப். என்ன எனக்கு பயங்கர வச்சு டேய் எப்படின்னா நீங்க ஒரு புது போன் வாங்குறீங்க, ஆசாசையா ஒரு போன் வாங்குறீங்க, ஒரு 50,000 போன் வச்சுக்க, இஎம்ஐ மாசம் நீங்க கட்டணும், ஒரு 10 மாசம் கட்டணும்னு வச்சுக்க, போனை வாங்கி 2வது நாளே உடச்சிட்டீங்க. இப்போ நீ பாரு முடியும் 10 மாசம் உடஞ்சி போன போனுக்கு இஎம்ஐ கட்டணும்ன்ற ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா? இந்த நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். எனக்கு எல்லாம் ஒரே கேள்விதான். அவன் என்ன சொன்னா இந்த ட்ரீட்மெண்ட் முடிச்ச உடனே 100% போயிடும். அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு கடைசி கிட்ட இருக்கு, பட் இட் வாஸ் யூஸ்லெஸ். அடுத்த நாளே வந்துருக்கு. சரி ஐ ஷுட் நாட் ஜட்ஜ்னு சொல்லிட்டு ஃபுல் கிட்டையும் முடிக்கணும், அவளுக்கு வந்துட்டு அவங்க சொன்ன அந்த பீரியட் ஆஃப் டைம் முடிக்கணும். முடிச்சக்கு அப்புறமும் எந்த ஒரு பயனும் இல்ல. இன்னும் நான் தேய்ச்சேன்னா நான் வந்துட்டு ஸ்விம்மிங் அடிக்கலாம் என் டேண்ட்ரஃப்ல. நாங்க கிளம்பி போயிட்டோம். செம காண்டு. என்னப்பா நீ சொன்னீங்களாப்பா ஒரு இதுவுமே ஆகல, என்ன எதுவுமே ஆகல, கிட்டலாம் முடிஞ்சிருச்சு, இவ்வளோ செலவு பண்ணி நீங்க சொன்னீங்களே, நீங்க சொன்னதுனாலதான் நான் பே பண்ணேன், 100% கண்டிப்பா கியூர் ஆகிடும், ஏன்னா நாங்க வேர்ல இருந்து கியூர் பண்றோம், இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் உங்களை சரி பண்ணிடும். இப்போ எனக்கு திருப்பி வந்துச்சு என்ன பண்ணலாம்னு கேட்டாங்க. உடனே ஏன் மேல திருப்பிட்டாங்க. ஏங்க அப்படி சொல்ல முடியாதுங்க, அதுக்கு வந்து லைஃப் ஸ்டைலும் காரணம். இதெல்லாம் நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்த பையன் 70,000 செலவு பண்ணிருக்கேன்ற ஒரே காரணத்துக்காக நல்லா தூங்கி எழுந்திருச்சு அடிக்கடி கிட் யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கரெக்டா ஃபாலோ பண்ணா இல்லங்க அது உங்களோட பிளட் கண்டிஷன் எதனா. எனக்கு இந்த 70,000 நான் யூஸ்லெஸ்ஸா ஆக்குனது எப்போ அப்படின்னு தோணும்போது இந்த ஒரு விஷயத்த நான் முன்னாடியே பண்ணியிருந்தேன்னா நான் போயிருக்கவே மாட்டேனடான்ற மாதிரி. ஏன்னா என்ன நானே சிறுப்பால் அடிச்சுக்கிட்ட மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த இதை போட்டு இந்த பேரை போட்டு ட்ரீட்மெண்ட் குட் ஆர் பேட் எல்லா வீடியோலையும் ஒரு கமெண்ட் படிச்சேன். எல்லா வீடியோலும் ஒருத்தன் என் கேள்வியை கேட்டிருந்தான், அது எல்லா வீடியோலும் ஒருத்தன் ஆன்சர் பண்ணியிருந்தான் வேற ஆளுங்க. இஸ் இட் குட், இஸ் இட் ஒர்த் த மணி, ஹவு மச் ப்ரோ போவாதீங்க தம்பி கையெழுத்து போடாதீங்க. எல்லாருமே நான் நினைச்சதான் சொல்லியிருக்கானுங்க. 1 லட்ச ரூபா கிட்ட செலவாகும், வேஸ்ட் ஆஃப் மணி, சரி ஆகவே ஆகாது, லைக் கியூர் பண்ணவே மாட்டாங்க, சரி லைக் வந்து வேஸ்ட் ஆஃப் மணின்றத நான் எல்லா கமெண்ட்லயும் படிச்சேன். இதைத்தாண்டா நீ முதல்ல பண்ணியிருக்கணும். முட்டுக்காண்டு ரீசர்ச் தான் பண்ணியிருந்திருக்கோம். அதை நான் பண்ணல, ஏன்னா அவ்வளோ ஒரு டிஸ்பிலீஃப்ல இருந்தேன், எதையுமே யோசிக்காம போயிட்டேன். ஏன்னா அந்த கூவுறாங்களேன்னு பார்த்தா நேரில் இந்த கூவுனானேன்ற காரணத்துக்காக எல்லாம் கையெழுத்தெல்லாம் போட்டு பேமெண்ட் எல்லாம் பண்ணி செட்டப் பண்ணி. அதனால இந்த வீடியோல இருந்து ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷன் ஆர் நீங்க ஏதாவது செலவு பண்ற ஒரு விஷயமா இருக்குன்னா செஞ்சு ரீசர்ச் பண்ணிட்டு பண்ணுவாங்க. So yes ladies and gentlemen, this is my story of how I spent wasted 70,000. ஆனால் துக்கத்தை நான் வந்துட்டு உள்ள வச்சுட்டு இருக்கேன். Thank you for listening to me my friend. எனக்கு உன்னை விட்டா யார் இருக்கா? ஸோ ஒரு 50,000 லைக் போட்டீங்கன்னா நான் போட்ட காசு எடுத்துருவேன். வீடியோலாம் ரெக்கமெண்ட் ஆகுமா லேடிஸ்? இதுல இருந்து ஒரு நல்ல விஷயம் நீங்க கத்துக்கிருப்பீங்க நான் நம்புறேன். Thank you for watching. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் கூடிய சீக்கிரம். Until then, peace. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா 70,000னா அநியாயம் தான். டேண்ட்ரஃப் வெறும் டேண்ட்ரஃப்க்கு போறது ரொம்ப ரொம்ப அதிகம். ஆமா ஆமா, ஏன்னா அவங்க நினைச்சிருப்பாங்க இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்க்கு வந்திருக்காங்க, மாட்டினாடா இழிச்சவாயன்னு. இல்ல ஏதாவது சொல்றல, டக்குன்னு எதுவும் சரியாகலன்னா நம்ம மேல பழி போட்டுருவாங்க. ஒண்ணு நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்க மாட்டீங்க, நீங்க ஏதாவது தப்பா இது பண்ணிருப்பீங்க, கரெக்டா யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க, ஏதாவது தப்பா சாப்பிட்டுருப்பீங்க, எதையாவது சொல்லி அப்படியே மாத்தி உள்டாவாக்கி திருப்பி விட்டு. ஆமா, அந்த சித்தா அது வந்து ரொம்ப நாள் ஆகும், அது இதாகிறது, அது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. அது நார்மல் டாக்டரை கூட பார்த்துருக்கலாம் கொஞ்சமாவது. ஆனா இது எனக்கு தெரிஞ்சு டாக்டர் மாதிரி தெரியல, சும்மா இந்த பார்லர்ல பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரின்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்